சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எப்படி லெட்டர் போட்டு ஆனந்திய கோயிலுக்கு வர மாதிரி செஞ்சாங்களோ அதே மாதிரி உங்க செயினையும் எடுத்து வச்சுட்டு உங்களை தேட விட்டு நீங்க போய் ஆனந்தி அப்பாவை கூட்டிட்டு வந்திருக்கலாம்னு சொன்னேன். அவ்வளவுதான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா என் செயின் நிஜமாவே காணும். விளையாடிக்கிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. இப்போ கோவில் நகையை யார் எடுத்திருப்பாங்கன்னு நாம கண்டுபிடிச்சு ஆகணும். அதுக்கு ஏதாவது க்ளூ இருக்கான்னு யோசிக்கணும். ஆனந்தி போயிட்டு வந்த கொஞ்ச நேரத்திலேயே தீ மீதி ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஆனந்தி பூசாரி எல்லாருமே கோயிலை விட்டு போனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் யாரோ உள்ள இறங்கியிருக்காங்க. அவங்க அப்போ அங்கதான் இருந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்கணும். ஆனந்தி, நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க கோயிலை விட்டு வெளியே வரும்போது அங்க சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பாத்தீங்களா? நான் பார்த்தேன். ஆனந்தி, யார பாத்தீங்க? நான் வேலண்ணனை பார்க்க முடியலையேன்னு கோவிலை விட்டு வெளியே வந்துட்டேன். ஆனா அண்ணன் வர வரைக்கும் இன்னும் கொஞ்ச நேரம் கோயிலே காத்துக்கிருக்கலான்னு முடிவு பண்ணி வாசல்ல காத்திருந்தேன். பூசாரி கோயிலை பூட்டிட்டு கிளம்பினாரு. பிறகு கொலவ சத்தம் வேற கேட்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகு கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு நான் தீக்குளிக்கு வரும்போதுதான் அந்த ஆளை பார்த்தேன். அவரோட வலது கையில இங்கிட்டு ஒரு பாம்பு பச்சை குத்திக்கிட்டு இருந்தாரு. உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிருந்தாரு. எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாங்களா? அப்ப நிச்சயமா அவங்க தான் கிளவணி பயில இருக்கணும். அவங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்கணும். இது ஏன் நீ பஞ்சாயத்துல சொல்ல? திடுதுப்புன்னு பஞ்சாயத்து கூட்டினதும் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. இத பஞ்சாயத்துல சொல்லணும்னே தோணல. சரி வா, இப்பயோ போய் பஞ்சாயத்துல சொல்லுவோம். அங்கிள் வேண்டாம். பஞ்சாயத்துல சொல்ல வேண்டாம். தம்பி, களவாண்டவங்க ரொம்ப தூரம் தப்பிச்சு போறதுக்குள்ள அவங்கள மடக்கி பிடிக்கணும். பஞ்சாயத்துல சொன்னா போலீஸ்ல சொல்லி பிடிப்பாங்க. நீங்க இப்ப போய் இதெல்லாம் சொன்னா உங்களையும் ஆனந்தியும் யார் நம்புவா? அதுக்காக அப்படியே விட்டுட முடியுமா? அம்மன் நகையாச்சே. மகேஷ் சார் அப்படியே விட சொல்லல. திருடினவங்களை நாமளே பிடிச்சு கையும் களவுமா நம்மளே பஞ்சாயத்துல கொண்டு போய் நிறுத்தி உங்க மேல தப்பு இல்லைன்னு நிரூபிக்கணும்னு சொல்றாரு. அதுதான் செய்யணும். சார், நாம எப்படி சார் கண்டுபிடிக்க முடியும்? வேற வழி இருக்கு ஆனந்தி, நான் சொல்றேன். அன்பு, ஆனந்தி, என் கூட வாங்க. வாங்க பிரசிடண்ட் ஐயா. சொன்ன வேலையை சரியா செய்யறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். கோயிலுக்குள்ளார திருடங்க வந்துட்டு போனாங்கன்னு ஒருத்தக கூட சந்தேகப்பட முடியாத அளவுக்கு அம்புட்டு சுத்தமா வேலை பார்த்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க சந்தோஷம் தாங்க எங்க சந்தோஷம். களவாண்ட நகையெல்லாம் பத்திரமா தானே இருக்கு? ரொம்ப பத்திரமா இருக்குங்கய்யா. டேய், போய் எடுத்துட்டு வா.
அண்ணனுக்கு திறந்து காட்டுறேன் நகைய. யாருன்னு பாரு, போன் அடிக்குது. நான் யாருண்ணா? டவுன்காரி. ஹலோ, சொல்லுங்க மேடம். எங்க இருக்கீங்க சுயம்பலிங்கம்? ஒரு முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன். என்ன விஷயம்? அவ்வளவு பெரிய பிளான போட்டு அதுக்கு சரியான ஒரு ஆளை செலக்ட் பண்ண மாட்டீங்களா சுயம்பலிங்கம்? ஏன் இப்படி சொதப்புறீங்க? நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியலையே. நகையை திருட ஒரு ஆள் அனுப்புனீங்களே, அவனை பத்தி தான் சொல்றேன். ஏ, அவனுக்கு என்ன? திருட வந்த அந்த ஆள் ஆனந்தி நேத்து நைட்டே கோவில் கிட்ட வச்சு பாத்திருக்கான். அவன் கையில இருந்த டாட்டூ, அவன் உடம்புல இருந்த எண்ணெய் எல்லாம் கவனிச்சு அவன் தான் திருடி இருக்கணும், அவனை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. தயவு செஞ்சு உங்க ஆளுங்களை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அத சொல்லதான் கால் பண்ண. ஒருத்தரை மட்டும் தான் பார்த்தாளா இல்ல? ஒரு ஆளை தான் பாத்திருக்கா. ஆனா நீங்க அனுப்பின ஆளதான் இருக்கும்னு சந்தேகப்படுறாங்க. ஓ, அம்புட்டு தூரம் யோசிக்கிறாங்களா? நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அவங்க என்ன முட்டி மோதினாலும் என் ஆளுங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. நான் பாத்துக்கிறேன். சரி, நான் வைக்கிறேன். ஏன்பா, ஏய், இப்பதான் உங்க தொழில் சுத்தத்தை பத்தி அண்ணன் அம்புட்டு பெருமையா பேசினாரு, அதுக்குள்ள இப்படி ஒரு செய்தி வருது. யாரு கண்ணுல படக்கூடாதோ அந்த பொண்ணு கண்ணிலே பட்டுட்டு வந்திருக்கீங்களாடா. இதான் நீங்க களை வாங்குற லட்சணமா? கோயிலுக்குள்ள இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நோட்டம் பார்த்துட்டு தான் வந்தோம். அப்ப யாரும் இல்லைங்கய்யா. என்ன தேய்ச்சிக்கிட்டு வந்தப்போ ஒரு பொண்ணு என்னை இடிச்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு சந்தேகம்னு வராதனால அந்த பொண்ணை விட்டுட்டேன். அது இப்படி சாட்சியா மாறுன்னு எதிர்பார்க்கலங்கய்யா. போதும், காரணம் எனக்கு தேவையில்லை.